மெத்தடிஸ்ட் எபிஸ்கோபல் பிரசங்கரின் மகனாக பிறந்த பையிங்டன் 18ஆம் வயதில் மெத்தடிஸ்ட் பிரசங்கராக உரிமம் பெற்றார் மற்றும் நியூயார்க்கில் சேவை செய்தார். அமைச்சகத்தையும் விவசாயத்தையும் சமநிலையில் நடத்தினார். அவர் திருச்சபையில் மக்களாட்சிக்கான ஆதரவை வெளிப்படுத்தி 1843 வெஸ்லியின் மெதடிஸ்ட் சபையில் இணைந்து அடிமைத்தனத்துக்கும் இரகசிய சங்கங்களுக்கும் எதிராக செயல்பட்டார். பையிங்டன் அடிமைத்தன எதிர்ப்பு இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு கூட்டங்களை ஏற்பாடு செய்தார். நிர்வாகங்களின் ஆதரவாக பேசினார். பையிங்டன் அடிமைகளுக்கு கனடாவிற்கு தப்பிக்க உதவியவர். அட்வென்டிஸ்ட் பத்திரிகைகளின் தாக்கத்தில் பையிங்டனும் அவரது குடும்பமும் 1852 அட்வென்டிஸ்டாக மாறினர். 1852 முதல் 1856 காலகட்டத்தில் ஜேம்ஸ் வைட் போன்ற முன்னோடிகளுடன் கூடுகை நடத்தி அவரது குடும்பம் அட்வென்டிஸ்ட் கல்வியில் முன்னோடி பள்ளிகளையும் வீட்டு கல்வி கூடங்களையும் அமைத்து 1857 பையிங்டன் மெக்சிகனுக்கு குடிபெயர்ந்து சுற்று பயணித்து பிரசங்கம் செய்தார். அட்வென்டிஸ்ட் தேவாலய வளர்ச்சி, ஒழுங்கமைக்கப்பட்ட மறுமலர்ச்சிகள், ஞானஸ்தானம் மற்றும் திருமணங்களை ஏற்பாடு செய்து சபைகளை வளர்ச்சிக்கு கொண்டு வந்தார். 1863 அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் முதல் ஜெனரல் கான்பரன்ஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பையிங்டன் சபைகளை ஒன்றிணைக்க உதவினார். 1860களில் பையிங்டன் எலன் மற்றும் ஜேம்ஸ் வைட் மீது கூறப்பட்ட விமர்சனங்களை எதிர்த்து அவர்களின் தலைமைக்கு முழுமையான ஆதரவை வழங்கினார். பையிங்டனின் மெத்தடிஸ்ட் சீர்திருத்தவாதியாகவும் அடிமைத்தன எதிர்ப்பாளராகவும் அவரது பங்களிப்பு அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் ஆரம்ப வளர்ச்சியில் மிக பெரிய பங்கு ஆற்றியது. ஜான் பையிங்டன் 1887 ஜனவரி 7 அன்று மரணமடைந்தார் மற்றும் அவர் தனது இறுதி நாட்களை தன் வாழ்க்கையை சிந்தித்து பாவங்களை மன்னிக்க வேண்டி சமாதானமாக முடித்தார்.